ஹாப்பி மார்னிங் ஆல். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய நம்ம புலம்பல்ஸை எல்லாம் யாரோ ஒருத்தவங்க ஃபேஸ்புக்கில் பெரிய பேராகிராஃபாக போட்டிருந்தாங்க. படிக்க படிக்க ஆமாம்ல அப்படின்னு தோணுச்சு. என்னென்னு பார்த்துடலாமா? அந்த காலத்தில் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு குழம்பு காய் அல்லது இட்லிக்கு வந்து மிளகாப்பொடி அந்த மாதிரி போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்ருவாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அமெரிக்கன், இத்தாலி, சைனீஸ், நார்த் இந்தியன், ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு எல்லாமே செய்ய தெரிஞ்சிருக்கணும். வெரைட்டியாக ஸ்கூலுக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸ்கூலுக்கு யோகா கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், ஸ்கேட்டிங் கிளாஸ் எல்லாத்துக்கும் ட்ராப் பண்ணுறதுக்கும் பிக்கப் பண்ணுறதுக்கும் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் யாருமே செய்யாத ப்ராஜெக்டாக தேடி தேடி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம 10th படித்த சம்ஸ் எல்லாம் 3வது படிக்கிற நம்ம பசங்களுக்கு சொல்லித்தர தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் 12th படிக்கிற பசங்க வீட்டில் இருந்தால் நீட் பண்ணலாமா, வேறு ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கலாமா அப்படின்ட்டு அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹஸ்பண்ட்க்கு ஸ்லிம்மாக மாடர்னாக இருக்கணும். அவங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். அம்மியில் அரைச்சி வைக்கிற மிளகா சட்னியும் தெரிஞ்சிருக்கணும். ஐஃபோனில் இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் தெரிஞ்சிருக்கணும். ப்ரொஃபஷ்னலாக அட்வைஸ் பண்ணுற பிஏவாகவும் நம்ம இருக்கணும். அடுப்படியில் வேலை செய்கிற ஆயாவாகவும் இருக்கணும். நாட்டு நடப்பு தெரிஞ்சிருக்கணும். நாட்டு வைத்தியமும் தெரிஞ்சிருக்கணும். நெத்தியில் குங்குமம் போட்டு வச்சு மல்லிகைப்பூனும் மங்களகரமாக இருக்கணும். மாடர்ன் ட்ரெஸ்லையும் கலக்கணும். வீடு மியூசியம் மாதிரி வச்சுக்கணும். எவ்வளோ வேலை செஞ்சாலும் டயர்டே தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்ட்டு ஃபோனை கையில் எடுத்தால் எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப் அப்படின்னு பேச்சு கேட்குற பொறுமைசாலியாகவும் இருக்கணும். இங்கே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னா பின்னால் 100 கை இருக்கணும். ஸோ இந்த காலத்தில் தேவை அம்மாங்கிற பேரில் ஆளை நாள் அழகுராணி தான். நம்ம டெய்லியும் அப்பப்போ புலம்புறத ஒரே நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க ஒரு பெரிய பேராகிராஃபாக. சிலது ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சில டைம் யோசிச்சு பார்த்தா அந்த காலத்தில் விட இப்போ நமக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் ஜாஸ்தி தான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த காலத்தில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. அட்லீஸ்ட் நமக்கு தோணுறதை பேசுகிறதுக்குனாச்சும் ஃப்ரீடம் இருக்குது. யாரெல்லாம் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.